சாப்பாட்டுக்கு இந்த கறி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு அப்போ இது ஒரு பீஸ் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா இந்த வரைக்கும் பாருங்க, இது வந்து ஊற வச்சு செம்மையாக வச்சிருக்காங்க. இது சவுதி அரேபியாவில் நம்ம ஊரில் வந்து இந்த நெல்லிக்காவெல்லாம் ஊற வச்சு வச்சிருப்பாங்க தெரியுமா, ஊறுகாய் போடுவோம். அந்த மாதிரி இவங்க வந்து இதெல்லாம் ஊற வச்சு இதில் என்னென்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து பப்பாளி காய். இது அப்புறம் அங்கே இருக்கு, வாங்கலாம் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்துட்டு மாங்காய் எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எனக்கு சொல்லும் பொழுதே எச்சு ஊறுது. இந்த எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஊற வச்சு நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி இவங்க வந்து ஊற வச்சு இது வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னு தெரியல. இதை எடுக்கிறாரு ஒரு ஆளுக்கு, நம்மளும் வாங்கி சாப்பிட்டு போப்போம் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து என்னென்ன மிதக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை. வாசமே சூப்பராக இருக்குங்க. இந்த எடுக்கிறாரு, நம்ம ஒன்று வாங்கி தின்னு பார்த்துருவோம். எனக்கு எச்சி ஊற ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், இதெல்லாம் வந்து சகஜம். மாங்காயை பார்த்தா எல்லாருக்குமே எச்சி ஊறும் உலகத்தில். என்ன? ஆமாம், நீ பல்லு இல்லாதவங்கிட்ட கொண்டு போய் மாங்காவை கடிச்சாலும் அவன் எச்சி ஊற்றிடும் அவனுக்கு. அதனால வந்துட்டு இதெல்லாம் சகஜமாப்பா. இது வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு ரியால், அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து 22 ரூபா 50 காசு. ஆமா, எனக்கு இதுல இருந்து கொடு, எல்லாம் ஒண்ணுதான். இதுல இருந்து கொடு, வாங்கி சாப்பிட்டு பார்த்துருவோம் நண்பர்களே. ரொம்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை வந்துருச்சு. நல்லா இப்போ தான் போட்டு எடுத்து வந்திருக்காரு பிறகு. இல்லை, பச்சை மிளகா வேண்டாம் எனக்கு. ஒரு பூண்டு வேணா போடு, பூண்டு ஒன்று போடு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த பூண்டு சாப்பிட்டு பார்ப்போமா. நல்லா புளிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியான, இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. புளியங்காய் சாப்பிட்ருக்கீங்களா? புளியங்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த புளியங்காய் மாதிரி இருக்கு இந்த பூண்டு. இது கூட உரைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய், இதை எடுத்து சாப்பிடுவோம். இப்போ வந்து இந்த மாங்காயை சாப்பிடுவோம். இது வந்து பூண்டு வந்து அவ்வளோ உரைக்கிற பூண்டு வந்து உரைப்பே இல்லை. இந்த மாங்காய் அப்படின்னு பார்க்கணும். என்ன சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஊரில் வந்து நெல்லிக்காயெல்லாம் அந்த ஊரை போட்டு ஊறுகாய் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி தான். ஆனால் இதுவும் வந்து சாப்பாட்டுக்கு இந்த கறி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு அப்போது இது ஒரு பீஸ் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த கறி குழம்புக்கு நல்ல காம்பினேஷன் இது. நல்லா கறி குழம்பு உரப்பாக சாப்பிடும்போது இது மாதிரி ஒரு பீஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.